Hello my dear friends, welcome back to our channel. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தனா bro ஃபிங்கரை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஏதாவது வொர்க் அவுட் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு. சோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சோ மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க. சோ போட்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரே தடவை செக்கும் பண்ணிக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பேர் பார்த்தனா இந்த ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வொர்க் அவுட்ஸ் பண்ண மாட்டாங்க. சோ இப்போ வாங்க அந்த ஒரு வொர்க் அவுட்டை முக்கியமான வொர்க் அவுட்டை வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் புஷ்அப்ஸ். ஸோ இங்கே இந்த ஃபிங்கர் புஷ்அப்ஸ் நம்ம பண்ணுறதுனால நம்ம ஃபிங்கர்ஸுக்கு செம்ம ஸ்ட்ரென்த் செம்ம ஸ்ட்ராங்காக நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து மாறும். ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணணும். இந்த ஃபிங்கர் புஷ்அப்ஸ் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் எல்லாருக்குமே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி ஒரு புஷ்அப்ஸ் எடுப்பீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கையை வந்து ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஃபிங்கர்ஸ் பிளாம்ஸ் எல்லாமே வந்து தரையில் டச் ஆகிருக்கும். ஆனால் இந்த புஷ்அப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் லைட்டாக மேலே வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதாவது உங்கள் பிளாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பிளாம்லாம் கீழே டச்சே பண்ணக்கூடாது. உங்களோட ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிங்கர்ஸோட டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டிப்பு மட்டும் தான் தரையில் வந்து டச் ஆகிருக்கணும். ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். உங்களோட டோஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டியே வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 செட்டு பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 reps வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோர்ஆர்ம் மசிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு செஸ்ட் மசில்ஸ், ட்ரைசெப் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஸோ ஸ்லோவாகவே பண்ணி வந்து எல்லா ஒர்க் அவுட்டுமே கற்றுக்குவோம். அப்படின்னா தான் உங்கள் மசிலுக்கு நல்ல ஒர்க் அவுட் வந்து விழுகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதை யார் வேணால் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டடாக என்ன வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஃபிங்கர் புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்காக ஒரே தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணால் தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம இந்த ஃபிங்கர் புஷ்அப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்ஆர்ம் மசிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிங்கர்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல்.